சரி, இன்னைக்கு வார்த்தையே வேதத்தில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். விசுவாசத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தில் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் வந்தால் என்ன ஆகும்? ஹலோ, ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கர்த்தர் ஃபெயில் ஆக்குனாலும் அதில் ஒரு நன்மையை வச்சுருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம், டோன்ட் வரி, எல்லாம் நன்மைக்கு. ஆண்டவரே சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு தம்பி, உன்னை கூட்டின்னு வந்துட்டு அப்படியே உலகத்தில் அப்படியே ஜம்முன்னு ஐஸ் அந்த கேக்கில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு முடியாது. வைக்கின்னு உழுவோம், எஞ்சிப்போம், ஓடுவோம், எல்லாம் உண்டு, திடன் கொள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். கரெக்டா? டஃப் டைம் வர்றது நல்லது. பக்கத்தில் இருக்கிறத பார்த்து சொல்லுங்கள், டஃப் டைம் வருதா? நல்லது. அந்த டஃப் டைம்லையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இல்லை, தனியாக இருந்து எல்லாம் நடத்துங்க. டோன்ட் டிபெண்ட் வித் சம்ஒன். இந்த தொழிலுக்கு அவர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் கொஞ்சம் கூட இருந்தாருன்னா நல்லாயிருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. இல்லவே இல்லை, தனியாக இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ஆக கிடையாது. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையின்படியே அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மது பிள்ளையாய் மது சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த தேவன், தீமை ஒருபோதும் இடத்திலிருந்து வருவதில்லையாப்பா, நன்மையை மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன். இது இந்த வேலையில் கூட இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உண்டாகட்டும். நல்ல நிலத்திலே விதைகிற ஒரு விதையைப் போல் அவர்களுடைய இருதயத்திலே அது விழட்டும் ஆண்டவரே. அதை காத்து கொள்ளட்டும், அதிலிருந்து அவர்களுக்கு ஜீவ ஊற்று புறப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. உம்மை விசுவாசிக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பட்டும் ஆண்டவரே. அதே நீ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வராத பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரட்டும், உடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதமாய் அவர்கள் விளங்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஆசீர்வாதமான கர்த்தாவே வார்த்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. உடல் ஆரோக்கியம், சுகம், பலன் எல்லாம் உண்டாகட்டும். நம்பிக்கை உண்டாகட்டும். தேவன் மீது இன்னும் அதிகமான ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்மொரு இது, அந்த வீடு நமக்காகவே 8 மாதம் பூட்டி வச்சிருந்தார். எத்தனை மாதம்? அதான் அங்கே ஷாக்கு. ஏதோ ஒருத்தர் அமுச்சு விட்டு நம்மளை எத்தனை போய் அங்கே வைக்கல, முன்னாடியே அவர் பிளான் பண்ணி வச்சிட்டார். இவனை தூக்கின்னு இது உள்ள விடணும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போவீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக முன்னாடியே ஆயத்தப்படுத்தி வச்சுருவார் எல்லாத்தையும். ரைட். சரி, இன்னைக்கு வார்த்தையே வேதத்தில் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். விசுவாசத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆளை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தில் லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் வந்தால் என்ன ஆகும்? ஹலோ, நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். மாற்றம் வந்துச்சுன்னா, இப்போ நான் கூட நினச்சின்னு இருந்தேன், 17 வருஷமாக இருந்துட்டோம். ரைட்டு, போகும்போது இந்த அம்மா வீடு கொடுத்துட்டு போவாங்க துபாய்க்கு, அப்போ நம்ம ட்ரை பண்ணி வாங்கலாம் அப்படின்லாம் நினச்சின்னு இருந்தோம். மைண்டில் இதெல்லாம் ஓடிச்சு எனக்கு சைடில். நம்ம ஒரு ½ எடுத்துருவோம், அதே ½ யாருன்னா போட்டோம் பார்ப்போம் அப்படின்லாம் மைண்டில் இருந்தது. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட், கரெக்ட் தானே? எதிர்பாராத சூழ்நிலையில் நமக்கு ஒரு மாற்றம் வந்துடும். வாழ்க்கையில் அந்த மாதிரி மாற்றம் ஆயிருக்கா? சம்டைம்ஸ் நம்ம ரைட்டில் கட் பண்ணோன்னு வண்டி போயினே இருப்போம், திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவோம், லெஃப்டில் போயின்னு இருப்போம். ஏன் அப்படின்னா
அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச். அந்த மாதிரி வாழ்க்கையில் யாருனா இருக்கீங்களா? நீங்கள் சில இதெல்லாம் நினச்சிருப்பீங்க, இது தாண்டா பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக உட்காந்துருப்போம் வேறு எங்கேயோ. நான் நினச்சி பார்க்கல, என் வாழ்க்கையில் சின்ன வயசில் இருந்தப்போலாம் எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுவோம் எல்லார்கிட்டையும், நான் இப்படி வருவேன் அப்படின்னு. ஆனால் அதுங்க வரமாட்டோம். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும். இப்போ என் வாழ்க்கையில் நான் இங்கே இப்படி உட்காந்து பிரசங்கம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் நினச்சேன் பாஸ்டர் ஐயா பண்ணுவார், பெரிய பாஸ்டர் ஐயா, அதுக்கு அடுத்தது சின்ன பாஸ்டர் ஐயா பண்ணுவார், நம்ம வேலையை பார்த்துன்னு இருப்போம் தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் என்ன தூக்கிட்டு வந்து இங்கே வைப்பாருன்னு நினைக்கவே இல்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி உட்காந்துக்கிறீங்க? அன்எக்ஸ்பெக்டடாக உட்காந்துக்கிறேன் பிரதர் இப்போ கூட அப்படின்னு யார் உட்காந்துக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சர்ச்சைக்கு வருவேன்னு நினைக்கல, நேராக வந்து உட்காந்துக்கிறேன் இங்கே அப்படின்னு இருக்கலாம். கரெக்டு தானே? அன்எக்ஸ்பெக்டட். ஆண்டவர் நீங்கள் இப்போ இருக்கீங்களே ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தையே கர்த்தருடைய மாற்றமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். அது எதுனா கெட்டதுக்கு இல்லை, நல்லதுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாச்சா? நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். ஃபெயில் ஆனால் கூட அது நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஹலோ, என் வாழ்க்கையில் நினச்சி உண்டு, இந்த +2 மட்டும் நான் பாஸ் ஆகியிருந்தேன்னு வச்சிங்களேன், என்னெல்லாம் பிடிச்சே இருக்க முடியாது. ஆட்ட வேறைய பார்ப்போம்டா, காலேஜ் போயிருப்போம், சொல்கிற பேச்சை கேட்டிருப்போம்மா நம்ம. அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நாங்கள்லாம் +2 பாஸ் ஆனோன்னு ஒரு மெதப்பில் இருந்திருப்பேன். நான் அப்படிப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் சும்மாலாம் உள்ள படிப்பு ஒரு டீச்சராக இருந்து என்னை பார்த்தாங்கன்னா இவனை விட மக்கு பையன் வேறு எவனும் இல்லைடான்னு நினைப்பாங்க. 5 தடவை எழுதியிருக்கேன், 5 தடவையும் ஃபெயிலு. எத்தனை தடவை? விசுவாசிங்களை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்படி வராங்கன்னா என்னை கூப்பிட்டேன்னா கேட்டுற போகிறாங்கன்னு ரூமில் போய் பதுங்கின நாட்கள் எல்லாம் உண்டு. என் கூட சின்ன பசங்களாம் வந்து என் கூட எழுதுவானுங்க. ரீகனும் எல்விஸும் வந்து எழுதுனான். 2 பேரும் பாடுறா இவன் கூட உட்காந்து நான் எழுதினுங்கிறேன்னு நினைப்பேன். அப்புறம் அவனுங்களும் ஃபெயில் ஆனானுங்க, இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. அதனால் கடைசியாக அதுக்கப்புறம் ஒரு வெறுப்பு வந்து போடா உடனே எழுதி தீக்கின்னு போய் காலேஜில் உட்காரணுன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. உண்மையாக அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி தான் இருந்திருக்கும். யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசான காலத்தில் போய் அவன் வேலையை பார்த்துருப்பான். அந்த அம்மா கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் செம்ம ஸ்கீம். இனிய வரைக்கும் ஃபெயில் ஆனாலும் அடுத்த செகண்டில் எழுதி போய் ஜூலையிலே போய் ஆகஸ்ட்லேயே போய் உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஆனால் நாங்கள்லாம் 80s கிட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம், அவுட்டு முடிஞ்சுது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட். கர்த்தர் ஃபெயில் ஆக்குனாலும் அதில் ஒரு நன்மையை வச்சிருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம், டோன்ட் வரி, எல்லாம் நன்மைக்கு. எனக்கு தெரியும் இங்கே உட்காந்துக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு நினச்சது நடக்கலைன்னு. ஒரு சின்ன விஷயம் நினைக்கலன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகிடும், கலங்கிடுவீங்க. கரெக்டாக? சில பேருக்கு தோசை ஒழுங்காக வரலன்னா கூட கலக்கம் வரும். என்ன எப்போ ஊற்றினாலும் பூண்டு வருது. என் பாட்டி இது நல்லா திக்காக ஊற்றும், இவ்வளோ பெருசில். அந்த ஒரு தோசையை சாப்பிட்டாலே 5 தோசையை சாப்பிட்டதுக்கு சமம். நானே சொன்னேன், என்ன பாட்டி இப்படி பண்ண, டேய் இதாண்டா வருது. நமக்கு இந்த மெலிசாக சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. ஆனால் திக்காக ஊற்றிட்டு தான் அவங்களுக்கு பழக்கமாகிடுச்சு. சம்டைம்ஸ் பூண்டு வரும். இதுக்கு நடுவில் நாங்கள் எதனா ஒரு ஆம்லேட் கேட்டுருவோம். அந்த ஆம்லேட்டை ஊற்றிட்டாங்கன்னா அடுத்தது அதில் தோசை வராது. அடுத்தது நம்ம ஒரு கொஸ்டின் எடுப்போம், ஏன் ஒழுங்காக வரல. அவங்களுக்கு ஒரு எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குதுல்ல. தோசை வரலன்னா அன்எக்ஸ்பெக்டட்
எதிர்பாராத விதமாக வரல, அதுக்கு ஒரு கலக்கம். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யுவர் டிஸப்பாயிண்டட் குட் பி த கிரேட்டஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் த காட். விசுவாசிக்கிறீங்களா? எதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையோ அதெல்லாம் ஆண்டவர் திருப்பி கிடைக்கும்படியாய் செய்வார். அதில் ஒருத்தவங்களை குறித்து பார்க்கலாம். மேரி. இந்த மேரி என்ற வேர்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் மீரியாம்ன்ற ஒரு பதத்துலேருந்து வருதுன்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த மேரின்றவங்க யார் தெரியுமா? நீங்கள் மேரின்னா என்ன நினச்சின்னு இருக்கீங்க? ஹலோ, பெரிய பொம்பளைங்க அவங்க, இயேசுவை பெற்றெடுத்த தாய்ன்னு சில பேர் தெரியும். சரி, வேதத்தில் எத்தனை மேரிக்கிறாங்க? வேத பண்டிதர்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க, எத்தனை மேரிக்கிறாங்க தெரியாது. 7 மேரிக்கிறாங்க. எத்தனை மேரிக்கிறாங்க? 7 மேரி இருக்காங்க. அதில் ஒரு மேரியை தான் பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா இயேசுவை பெற்றெடுத்த தாய். அவங்க ரொம்ப பெரிய அம்மா கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லு, சின்ன பொண்ணு. என்ன பொண்ணு? சின்ன பொண்ணு. அவங்க வயசே 16, அவ்வளோதான். ஓகேவா? ரைட். Mary had a unshaken faith in the face of uncertainty. சொல்கிறான் பாருங்க, நிச்சயம் இல்லாத ஒரு நிலைமையிலும் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். நம்ம வேதத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். விசுவாசத்தை குறித்து யாரை பார்த்துக்கிறோம்? ஆபிரகாம் பார்த்துருக்கோம், நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். மேரியை பற்றி பார்த்துருக்கோமா? பார்க்கல. இனி வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நிச்சயம் இல்லாத ஒரு நிலைமை, அதுலேயும் அவங்களுக்கு பயங்கர ஒரு விசுவாசம். என்னன்னா, லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28 எடுத்து வாசிங்க. லூக்கா 1:28. பாருங்க என்ன சொல்கிறாங்க. புதிய ஏற்பாடின் புஸ்தகத்தில் 76வது பக்கம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, யூ ஆர் த ஃபேவரட் உமன். ஓகே. அப்புறம், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். 2வது, லார்ட் இஸ் வித் யூ. ஓகே. 3வது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ யூ ஆர் பிளஸ்ட் அமாங் ஆல் த உமன்ஸ். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தை வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு கலக்கம். இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்துக்கிறீங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு சவுண்டு உங்களை கேட்குதுன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? ஹலோ, நம்ம உட்காந்து இருக்கும்போது காற்றுல கதவு சாத்தினாலே என்ன ஒரு பயம்லாம் வருது. யார் சாத்தினாத, எப்படி வந்திருக்கோம், உடனே செக் பண்ண, ராக்கி யாருன்னு போய் பாரு. நாங்கள் இந்த புது வீட்டில் இதெல்லாம் பார்க்குறோம். டக்குன்னு ஒரு சவுண்டு வந்தால் ஓடு. 3வது வாடி இலங்கை ஏதோ ஒரு சவுண்டு வருது. யார்? ஏன்னா அந்த ஞானப்பிரகாஷ் வேறு ஒரு தடவை பெயிண்ட்லாம் அடிக்கும்போது திடீர்னு எல்லா ஜன்னல்லையும் ஒரு கயிறு போட்டு கட்டி இருக்கு. அதை ஞானப்பிரகாஷ் நோட் பண்ணிட்டாப்புல. அண்ணா தொடாதீங்க, இங்கே வாங்க, இங்கே பாருண்ணே. பார்த்தா எல்லா ஜன்னலையும் கட்டுக்குது. உடனே கத்தி எடுத்து இயேசுவின் நாமத்தினால சொல்லிட்டு அந்த கயிறை அறுத்து அதில் உள்ள சாம்பல்லாம் இருக்குது. உடனே ஞானப்பிரகாஷ் சொல்லிட்டாண்ணா ஃபோன் வச்சுருண்ணே. உடனே ஓனருக்கு ஃபோன். ஹலோ சார், எல்லா ஜன்னல்லையும் ஒரு கயிறு கட்டிக்கிறீங்களே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைப்பா, காற்று கருப்புலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் ஓமம் வளர்த்தோம்ல, ஓமம், அந்த பவுடரை கட்டி வச்சுக்கிறோம். நாங்கள் ஜோம் பண்ணிட்டு அதை ஏசி நாமத்தில் போ எல்லாத்தையும் அவுத்தோம். முடிஞ்ச வரைக்கும் அவுத்தோம். அப்புறம் தான் இன்னொன்று பார்த்தேன் நேற்று, இன்னும் 2 இருக்குது. சரி, அது இருந்துட்டு போகுது, ஓரமாக, அது நம்ம என்ன பண்ண போகுது?
எதனா ஒரு சவுண்ட் வந்ததுன்னா நமக்கு ஒரு பயம். அந்த மாதிரி தேவதூதர் வந்து மரியாளுக்கு கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கலக்கம். கரெக்டு தானே? அவங்க நினச்சிருப்பாங்க, என்னது ஹோலி ஸ்பிரிட் என் மேலே வந்தால் நான் கர்ப்பமாயிடுவேனா? வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்போ யாருன்னா இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சு, அம்மா நீ கர்ப்பமாயிடுவேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, கரெக்டு தானே? என்னடா அது, என்ன கதை விட்டுனுக்கிறீங்க? ஒருத்தர் வந்து சவுண்டு விட்டாருன்னா நான் கர்ப்பமாயிடுவேனா? கரெக்டு தானே? அவங்களுக்கு உள்ள ஒரு கலக்கம். அப்புறம் அந்த கலக்கம், நான் எத்தனை மாதத்தில் குழந்தை வைப்பேன், அது ஒரு கலக்கம் இருக்கும். மேனுவல் பிரகாரம் பார்த்தா 9 to 10 months கரெக்டாக. ஆனால் இவர் வார்த்தையில் சொல்லிட்டாரு, ஒருவேளை 2 மாதத்துலேயே ஆகிடுமா, இல்லை 3 மாதத்தில் ஆகுமா? அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். இன்னொரு கலக்கம் என்னன்னா, தோஸ் டேஸ் ஜூயிஷ் யூதர்கள் எல்லாமே கல்யாணம்னு ஒன்று நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அது ஈக்குவல் டு த மேரேஜ். அது எதுக்கு நிகராக வைக்கப்படுகிறது? திருமணத்துக்கு நிகராக வைக்கப்படுகிறது. அடுத்தது, இன்கேஸ் அவங்க நிச்சயிக்கப்பட்டு இஃப் ஷி ஹேவ் அ அஃபேர் வித் சம் ஒன், கன்சீவ் ஆகிட்டாங்க ஏதோன்னா, அவங்க ஸ்டோன் டு பி டெத், கல்லாலேயாச்சு அவங்கள முடிச்சிடுவாங்க. ஸோ இந்த கலக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒருத்தவங்களுக்கு. அந்த டைமில் வந்து ஒரு தூதர் வந்து, அம்மா இப்போ இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க நிச்சயமாக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றா இருக்குன்னு உங்ககிட்ட வந்து தேவ தூதரம்மா நீ பயப்படாத, கலங்காத, நீ பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவ, கிருபை பெற்றவ, இதெல்லாம் சொல்லிட்டு நீ கர்ப்பமாக போகிறம்மானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உண்மையாலுமே ஏற்றுக்கவே அதை முடியாது. அதே மாதிரி நிச்சயமாக்கப்பட்டவர்கள் திடீர்னு அவங்கள பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, ஜூயிஷ் பீரியட்லலாம் டிவோர்ஸ் கொடுக்கணும். இப்போ இனி காலெலாம் வந்து கை கழுவுனா கூட நிச்சயம்னாலும் அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. பட் தோஸ் டேஸில் அப்படி இல்லை, டிவோர்ஸே அப்ளை பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 38வது வசனம் அதில் எடுத்து வாசிங்க. ஓகே, பாருங்க பாருங்க. இதோ 38, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவுது. எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவுது. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையின்படியே ஆக கிடவுது. தாவீது பாருங்க, ஒரு இப்படியாய் சொல்வார், கர்த்தரை எப்போதும் என் முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரை முன்ன வைக்கும்போது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஸோ இவங்க வைக்கிறாங்க பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை அங்கே வைக்கிறாங்க. மேபி அவங்க நினச்சிருக்கலாம், என் ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இது சாதாரண ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன் பாருங்கள், ஃபெய்த் இஸ் நாட் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் அபவுட் ட்ரஸ்டிங். விசுவாசம் என்பது புரியதற்கான காரியம் இல்லை, நம்புவதற்கான காரணம். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் வந்து புரியறதுக்கான காரணம் இல்லை, நம்பணும். விசுவாசிக்கிறீங்களா அதை? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் எத்தனை பேர் பயத்தோடு உட்காந்துக்கிறீங்க இங்கே? ஹலோ, எத்தனை பேர் பயத்தோடு உட்காந்துக்கிறீங்க? நான் பயத்தோடு உட்காந்துக்கிறேன். அப்பா, நீங்கள்லாம் வேத பண்டிதர்கள்லாம், நாங்கள்லாம் பயமே இல்லையா? நித்திய ஜீவனை குறித்து பயமே இல்லை, ஆனால் நாளைக்கு என்ன நடக்குமோ அதை குறித்து பயம் இருக்குது. கரெக்டாக? ஹலோ, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதம் எப்படி சம்பளம் வரப்போகுது, ஏறுமா இறங்குமா, இஎம்ஐ கட்ட முடியுமா முடியாதா, தங்கம் வாங்க முடியுமா வாங்க முடியாதா, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா, பல கேள்விகள் நமக்கு இருக்குது. கரெக்டாக? எத்தனை பேர் தங்கம் வாங்க ரெடி ஆகிறீங்க? உடனடியாய் போய் வாங்குங்கள், ஏன்னா இன்னும் ஐக்க ஏற போகிறது சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு இன்னும் கம்மியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் தங்கம் தங்கம் தான். கரெக்டாக? அது ஏறினாலும் இறங்கினாலும் அதுக்கு வேல்யூவே உண்டு.
ஸோ எதிர்காலத்தை குறித்து நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஈவன் தோ கர்த்தர் நம்மளை அற்புதமாக இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்தாலும் தூங்கும்போது ஒரு டவுட் வருது. கரெக்டாக இல்லையா? ஹலோ, என்ன நீங்கள் யாருமே டவுட் வராத மாதிரி இருக்கிறீங்க. இவ்வளோ தூரம் அற்புதமாக நடத்தின்னு வந்திருப்பார், சுகம் கொடுத்துருப்பார், மிரக்கல் பண்ணியிருப்பார், அற்புதம் பண்ணியிருப்பார், எல்லாம் பண்ணி வந்திருந்தாலும் தூங்கும்போது ஆண்டவரே அடுத்த மாதம் என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னு எனக்கெல்லாம் இருக்குது. நான் ஒத்துக்கிறாதான் நீங்கள்லாம் தலையாட்டிங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ தூரம் அற்புதம் நடத்திட்டு வந்தாலும் நமக்குள்ள ஒரு அடுத்த மாதம் இன்னும் நம்ம வேறு எதனா பண்ணோம் நந்துருமா, சரி விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நம்ம முன்ன வைக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கிறோன்னு ஒரு பயம். சரி, மை செகண்ட் பாயிண்ட், you need to have unshaken trust when the journey is difficult. உங்களுடைய பயணம் ரொம்ப மோசமாக இருந்தாலும் டிஃபிகல்ட்டான டைமாக இருந்தாலும் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? மேபி உங்கள் பயணம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், எங்கே பள்ளம் மேடுலாம் கூட வரலாம் வாழ்க்கையில், அப்பயும் உங்கள் விசுவாசம் உறுதியாக இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ, ரொம்ப சொகுசாக போவோங்க அப்படின்லாம் நீ நினைக்கவே முடியாது. லைஃப் டிஃபிகல்ட் தான். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் வாழ்க்கை ஆண்டவரே சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு தம்பி, உன்னை கூட்டின்னு வந்துட்டு அப்படியே உலகத்தில் அப்படியே ஜம்முன்னு ஐஸ் அந்த கேக்கில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கிற முடியாது. வழிக்கின்னு விழுவோம், ஏஞ்சிப்போம், ஓடுவோம், எல்லாம் உண்டு, திடன்கொள் ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். கரெக்டா? பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சின்ன பொண்ணு பக்கத்தில் ரொம்ப சொல்லுங்கள், சின்ன பொண்ணு 9 மாதம் ப்ரெக்னென்ட்டு. எப்படி 9 மாதம் ப்ரெக்னென்ட்? அவங்க கர்த்தர் சொல்கிறாரு, எடுத்து வாசிங்க மீகாவின், அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது முன்னாடியே, தீர்க்கதரிசி மூலமா சொல்கிறார். மீகாவின் புஸ்தகம் 5:2. ஆயிரத்தி 78வது பேஜ் நம்பர் 5. ம் 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 பாருங்க, மரியாளுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் வந்துடுச்சு. யாருக்கிட்டேருந்து? இவங்ககிட்டேருந்து வரப்போகுது, இதெல்லாம் வந்துருச்சு. இவங்க இப்போ என்ன ஆகுறாங்கன்னா, நாசரேத்துக்கு டெலிவரிக்கு ப்ரிப்பராக இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க? நாசரேத்துக்கு ப்ரிப்பராக. யோசிச்சு பாருங்க, அவங்க 90 மைல்ஸ். ஒரு மைல் எத்தனை கிலோமீட்டரு தெரியுமா? யாருன்னா தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? 1 மைல் இட்ஸ் ஈக்குவல் டு how many கிலோமீட்டர்? என்ன எல்லாம் அப்படியே அடிச்சு மூஞ்சில் அடிச்சா விட்டா அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பீங்களா? அப்படியே அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்க. பலார்னு விட்டா அப்படி பார்ப்பாங்களே, அந்த மாதிரி பார்க்க. ஏதோ சொல்ல வரீங்க, என்ன சொல்லுங்க? என்ன பயங்கரமாக அப்படி தலையெல்லாம் ஆட்டுறீங்க? எஸ் 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 தெரியலையா? சரி, இந்த நேரத்தில் கூட மொபைல்லாம் நோண்டாமல் இருக்கிறீங்கன்னா பெரிய விஷயந்தான். ரைட். 90 மைல்ஸ் பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் தூரம் இல்லை. 9 மாதம் கன்சீவ் ஆனவங்க நம்ம ஒய்ஃப் எப்படி இருக்கிறோம், அவங்க பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு பார்த்துக்குறோம். கரெக்டாக இல்லையா? 9 மாதம் ப்ரெக்னென்ட்டை 90 மைல் நடக்க வைக்கணும்னா சாதாரண இட்ஸ் டிஃபிகல்ட். கரெக்டாக இல்லையா? ட்ராவல் பண்ணாலே டிஃபிகல்ட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே சொல்லுவாங்க, ஏஞ்சி கூட நடந்துடாதம்மா, பெட்லேயே உட்காந்துரு. கரெக்டாக? இதை ஒரு சாக்காக வச்சுக்கின மாமியாரை செம வேலை வாங்கிறது. கரெக்டாக? ஹலோ, சிரிக்கிறாங்க ஒருத்தவங்களாம். அப்படியே அற்புதமாக சொன்னீங்கண்ணா, இதை தானே நானும் பண்ணேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க.
ரொம்ப டஃபஸ்ட் டைம் கரெக்டாக அந்த ஜேர்னி. இன்றைக்கி இருக்கிற காலத்து பெண்கள்லாம் வேறு, கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு நீயும் வா. ஹலோ, கரெக்டு தானே? நான் படுற பாட நீயும் படு பார். கரெக்டாக அதெல்லாம் போய் பார்த்தோன்னா அடுத்த குழந்தை வானான்றோம் நம்ம. ஹலோ, இனி இருக்கிற பொண்ணுங்க ஒரு வழி ஆக்கிடுவாங்க நம்மளை. யாருன்னா கூப்பிட்டீங்க இருக்கீங்களா? என்னை ஃபஸ்ட்டு இப்படி தான் கூப்பிட்டு போனாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சாட்சி. ஃபஸ்ட்டு இது என்னை கூட்டின்னு போயிட்டாங்கல்ல, பார்த்தோன்னே ஒரே மோசமாக ஆயிடுச்சு. எப்பா இப்படி ஒரு வேதனையா அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. மேரிக்கு ஒரு வேளை இது மனநிலையில் இருக்கலாம். எப்படி இருந்திருக்கலாம்னா, கர்த்தர் என் வயிற்றில் பிறக போகிறாரு, என் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க நினச்சிருக்கலாம். பட் அப்படி இல்லவே இல்லை. அவங்களுக்கும் பயங்கர ஒரு டஃப்பு இருந்தது. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அம்மா நீ இங்கே இருக்காத, நாசரேத்துக்கு போ அப்படின்னோடனே அதுக்கும் அவங்க ஒபே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒபே பண்ணி போகிறாங்க. ஒருவேளை நாசரேத்தில் இன்னும் நல்ல பெட்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குமோ அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். எப்படி அப்போலா மாதிரி அங்கே இன்னும் சூப்பர் ரூம் வந்து குவாலிட்டியான இது இருக்கலாம் போல் அப்படின்னு நினச்சி அவங்க போயிருப்பாங்க. அங்கே போனால் அதை விட இன்னும் கொடுமை, நார்மல் வார்டு கூட கிடையாது. என்ன பிரச்சனை அங்கே? மாட்டு கொட்டா சுற்றி ஆடு மாடு மத்தியில் கர்த்தர் வந்து இட்ஸ் வெரி டஃப். அவங்க டாங்கியில் போனாலே எவ்வளோ நாள் சொல்கிறாங்க, 15 நாளோ 14 நாளோ கணக்கு எடுத்து சொல்கிறாங்க. நடந்து போகணுன்னா 30 நாள் 40 நாள் ஆகுமா. மேபி அந்த காலத்து டாங்கிங்க கொஞ்சம் நல்லா நடந்துருக்குங்க. இந்த காலத்து டாங்கிங்க நடக்கக்கூட மாட்டேங்குதுங்க. தெருவில் நான் பார்க்குறேன், இந்த காலை எடுத்து இப்படி தான் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு டைல்ஸுக்கு ஒரு கால் தான் வைப்பாங்க. எனக்கு பிடிக்காது அது. அதாவது 2 டைல்ஸுக்கு ஒரு கால் போகணும். கரெக்டாக? நீங்கள் ஒரு டைல்ஸில் ஒரு கால் வச்சு நடந்தீங்கன்னா எப்படி இருப்போம்? எப்போ வந்து சரிங்க சேரவே முடியாது. தண்ணி எத்தணுவாமா அப்படின்னா அப்படி பொறுமையாக போனால் கஷ்டம் தானே. அந்த மாதிரி. ஸோ வேதத்தில் நம்ம பார்க்குற நிறைய விசுவாசங்களெல்லாம் பார்த்துருக்கோம், விசுவாசிகளை பார்த்துருக்கோம், எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு. ஆனால் மேரியை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி ஷி அக்செப்ட் திஸ்? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வீட்டில் சிங்கிள் சைல்டு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது ஒரு பெருமையாகவும் சொல்கிறாங்க. ஐ ஹாவ் ஒன்லி 1 சைல்டு பிரதர் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அதுக்கு ஐயோ அடுத்த டெலிவரிலாம் எடுக்கக்கூடாது, யார் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது சில பேர் சொல்கிறது. ஒருத்தங்க எக்ஸ்ட்ரீமாக போய் சொன்னாங்க, அந்த பேம்பர்ஸ் எல்லாம் நம்மளால் அவுக்க முடியாது பிரதர். இப்படியும் சில சகோதரிகள் இருக்காங்க. நான் நினைப்பேன், பேம்பர்ஸ் அவுக்க முடியலன்ட்டு நீ இன்னொரு குழந்தை பெற்று இல்லை. இப்படியும் இருக்காங்க. மாடர்ன் வேர்ல்டாகி மாறிடுச்சு. டஃப் டைம் வர்றது நல்லது. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்கள், டஃப் டைம் வருதா நல்லது. அந்த டஃப் டைம்லையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் கொஞ்சம் டஃப் டைம் ஆனாலே ஆண்டவர் முறுமுறுக்கிறது, இன்னத்தை கொண்டு வந்து இங்கே என்ன ஓடுது அங்கே என்ன. மேரி அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க ஜேர்னியே ரொம்ப டஃப்பு. இங்கேருந்து ஓடு, அங்கேருந்து ஓடு, இங்கேருந்து ஓடு. இதே தான் ஆண்டவர் நம்மளை. ஆண்டவரும் சும்மா இல்லை, டிஸ்ட் அடிச்சுட்டே இருக்கார். ஸோ எந்த வேலையிலையும் பாருங்கள் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். சரி, 3வது ஒரு பாயிண்ட் பார்த்துடலாம். அன்ஷேக்கன் ஒபீடியன்ஸ் வென் யூ மஸ்ட் லீவ் வாக் அவே ஃப்ரம் எவ்ரி திங். சிலதை விட்டுட்டு நடக்கணும் நம்ம. ஆண்டவர் சொல்கிறத இந்த இடத்த விட்டு நகர்னா உடனே நகர்ந்துடணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், பிரதர் சிலதெல்லாம் ஆண்டவர் விட்டுற சொல்லுவார், உடனே விட்டுறணும். அது எதுவாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். மேபி இடமா இருக்கலாம், உங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களாக கூட இருக்கலாம். கொஞ்சம் வால்யூம் கம் பண்ணுப்பா. கெட்ட பழக்க வழக்கங்களாக கூட இருக்கலாம். சில இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இதை விட்டுடு அப்படின்னாருன்னா அதை விட்டுட்டு உடனே நடக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ ஏசு ஆண்டவர் பிறந்துட்டார், கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு ஆக போகுது. மறுபடியும் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்களா. மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2
13 வாசிங்க. ம் 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 பாருங்க, இது இன்னும் கொடுமை இல்லை. குழந்த பிறந்து ஒரு 2 வயசு கூட ஆகல, இங்கேருந்து எகிப்துக்கு போன்ட்டார். இப்போ எகிப்து பார்த்தா 900 கிலோமீட்டர்ஸ். எத்தனை கிலோமீட்டரு? இங்கேருந்து நம்ம கேரளா போகிற தூரம்னு வச்சுங்க. டாங்கியில் போனோம். யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து டாங்கியில் உங்களை கேரளா காமிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹலோ, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இங்கே இருக்கிற கடைக்கிட்டுன்னு போனாலே நம்ம 1000 பிரச்சனை சொல்கிறோம். உன்னை கல்யாணம் பண்ண பேர் ஒரு வண்டி ஒன்று வச்சுன்னுக்கிறேன், அந்த வண்டியில் அவ்வளோ சவுண்டு வருது, நான் பின்னாடி உட்காந்து வரேன். கரெக்டாக என்ன நான் குறை சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா குறையே சொல்ல. டஃப் டைம். என்ன டைமு? வெரி டஃப் டைம். பட் ஷி ஓபே. ஹலோ, என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள். அவங்களுக்கு ஒரு வேளை அந்த 2 வயசு குழந்தைய சுற்றி எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம். சுற்றி பக்கத்தில் இருக்கிற தாத்தா இருந்திருக்கலாம், பாட்டி இருந்திருக்கலாம், அதை குழந்தைய பார்த்துக்க அவ்வளோ பேர்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்ல, இங்கேருந்து எகிப்துக்கு போயிடுன்றார். கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய ட்ராவல். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கூட பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இல்லை நீ டிபெண்ட் பண்ணி இருக்காத, தனியாக இரு. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள்லாம் தனியாக தான் இருக்கோம். எங்கள் குடும்பத்தை எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை. அப்போ தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா என்னென்ன வேலையை பார்க்கணும். ஹலோ, தனிமையாக இருப்பது நல்லது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், பிரதர் தனிமையாக இருக்கிறது நல்லது. அப்போ தான் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, என்ன எல்லாம் வருவேன் என்னண்ணா நீ இப்படி சொல்கிற, தனிமையாக இருக்குது நல்லது. இல்லை, தனிமையாக இருந்து எல்லாம் நடத்துங்க. டோன்ட் டிபெண்ட் வித் சம் ஒன். இந்த தொழிலுக்கு அவர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் கொஞ்சம் கூட இருந்தாருன்னா நல்லாயிருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. இல்லவே இல்லை, தனியாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவர் உங்களுக்கு ஐடியா தருவார். ஒருத்தன் கூடியே இருந்தானா என்னால் தான் அவன் பண்ணான்னு சொல்லுவான். ஹலோ, நீங்கள் தனியாக இருந்து பண்ணி பாருங்கள், அப்போ கர்த்தர் மேலே விசுவாசம் வரும் அதிகமாக. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இன்னொருத்த மேலே விசுவாசம் வராது. பாருங்கள், இதே நம்ம அந்த இடத்துல இருந்துருந்தான்னா ஏரோது வரான் அவனை கொல்ல போகிறான்லாம் சொல்லியிருந்தான், இன்னத்துக்கு நானாக தான் அங்கே என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஏன் அவன் வரான்? என்ன ஆண்டவரே, இது உம்முடைய புள்ள தானே, இது நீ தான் பார்த்துக்கணும், நான் இங்கேருந்து போக முடியாது நான் சொல்லுவேன். கரெக்டாக இல்லையா? மாற்றம் நல்லது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், எனக்கு கூட இந்த வீடு மாற்றம் வந்துச்சு, நல்லது. நான் ஒரு வேளை நினச்சிருக்கலாம் 17 வருஷம்ட்ட நயாம ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருப்போம் நம்ம. கரெக்டாக அப்படியே உட்காந்துருப்பான். வருது ஸ்டூடெண்ட் வருது, ஆவரேஜாக வருது, மாதம் ஒரு 10 பேர், போதும் போதும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆண்டவர் நினச்சிருப்பார் நம்மளை குறித்து வேறு ஒரு கோல் வச்சுருப்பார். இவன் என்ன உட்காந்துன்னு சும்மா காயிலேருந்து தூங்கிட்டு 2லேருந்து 8 வேலை செஞ்சுன்னுக்கிறான், தூக்கிடாவன அப்படின்ட்டு. முன்னாடியே எனக்கு தீர்க்க தரிசனம் வேறு வந்துச்சு, நீ பிஸியாக போகிற, ஓட போகிற, 1 2 3 கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு ஆண்டவர். அப்பயே புரிஞ்சுக்கினேன், அட்டாடா இவர் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு. அந்த வேலையை பார்க்கும்போது நம்ம அங்கே போய் முறுமுறுக்க கூடாது. இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் ஆண்டவரே, எல்லாரையும் எனக்கு இங்கே இட்டுன்னு வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம வேலையை செஞ்சு தான் ஆகணும். அவங்க ஆல்மோஸ்ட் அந்த எகிப்தில் செட்டில் ஆகியிருப்பாங்க. கரெக்டாக 2 வருஷம் செட்டில் ஆகியிருந்தாங்கன்னா புது லாங்குவேஜ் இருந்திருக்கும், அதை கற்றுந்துருப்பாங்க, புதிய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருப்பாங்க, புதிய நெய்பர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாம் வந்திருப்பாங்க. திடீர்னு இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது அடுத்தது ஆண்டவர் மறுபடியும் சும்மா உள்ள பாருங்களா அவங்கள. மத்தேயின் புஸ்தகம் 2:19 எடுத்து வாசிங்க. இப்போ பாருங்க, திருப்பியும் நம்ம ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, ஹலோ, நம்ம ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் பிரதர். நம்மளை நோண்டுறதே அவருக்கு வேலையாக போச்சு.
அவர் எதுக்கு நோண்டுவார்னா நன்மைக்கு. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் 16 வயசில் என்ன பண்ணீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளோ விசுவாசம் உங்களுக்கு இருக்குமா? ஹலோ, உங்களுக்கு இருக்கும். சரி, 20 வயசு ஆயிடுச்சு. எத்தனை பேர் 20 வயசு சின்ன பொண்ணுங்க இங்கே? விசுவாசம் இருக்குமா? டவுட் இருக்கும். அந்த அம்மா விசுவாசிச்சாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ தான் ஒரு இடத்துல செட்டில் ஆனாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போதும் போதும், எல்லாம் செத்து போயிட்டானுங்க, நீ கிளம்பு. எங்கே? இஸ்ரேல் தேசத்துக்கு. திருப்பி நாடம் அங்கேருந்து அவ்வளோ தூரம், 900 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் நெஞ்சம் காரியம் இல்லை. நம்ம இங்கேருந்து வீடை பக்கத்தெருவில் மாற்றுறதுக்கே நம்ம படாத பாடுபாட்டுனுக்கிறோம். 2 தெரு தாண்டி நான் வந்ததுக்கே முடிவு பண்ணிட்டேன், போதண்டா, இதாண்டா லாஸ்ட்டு. இந்த வீட்டை வாங்குகிறோம், முச்சிடுறோம், பார்த்துடலாம், பேசிடுவோம். ஆண்டவர்கிட்ட பேசி அவர் மனதை மார்க்க வச்சு, ஆண்டவர் அவர் 4 கோடி சொன்னார்னா எனக்கு 1 கோடிக்கு முச்சு கொடுங்க ஆண்டவர். ஏன்னா அவர் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையிலே வந்துச்சு, யுவர் காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ அப்படின்ட்டார். அதே தேவன் மறுபடியும் அவர் வாயிலேருந்து, பீட்டர் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கே நான் குத்துட்றேன், செய்ய முடியும், முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப ஃபெய்த் ஆச்சு. இவ்வளோ நாள் கூட அந்த அளவுக்கு ஃபெய்த் இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டேன் நான். ஐயோ, இந்த வீடை விட்டுறக்கூடாது, எப்படியாச்சும் முடிச்சிடணும். ஆனால் இந்த குழந்தைய பற்றி இத்தனை ட்ராவலை ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்தது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் மாற்றுவீங்களா? குழந்தைய பிறந்து டக்கு இங்கே போ, அங்கே போ, இங்கே போ அப்படின்னா கண்டிப்பாக முடியாத ஒரு காரியம். சரி, மை நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்ஷேக்கன் போல்ட்னஸ் when you are in the only person who believes that a miracle possible. அசைக்க முடியாத ஒரு தைரியம். சுற்றி யாருமே இல்லை, அவங்க தான் நம்பினாங்க அற்புதம் நடக்கிறதுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இயேசுவுடைய ஃபர்ஸ்ட் மிரக்கல் என்ன மிரக்கல்? ஆனால் அற்புதத்தை பற்றி பேசும்போது அத்தனை பேர் எல்லாம் இந்த சைடு தான் வருது, இந்த சைடில் எல்லாம் தூங்கினுக்கிறீங்க. ஒருத்தவங்க காணான்னாங்க, ஒருத்தவங்க திராட்சை ரசம்னாங்க, ஒருத்தவங்க கல்யாணம்னாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது எத்தனை பேர் வைக்கிறாங்க பாருங்க. காணான், திராட்சை ரசம், கல்யாணம். ஆண்டவர் பாருங்க, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு அற்புதமும் செஞ்சதே இல்லை. அவருக்கு எதனா ஒயின் குச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதுவும் எதுவுமே கிடையாது. ஆனால் பாருங்க, மரியாள் எடுத்து வாசிங்க. இதில் ஜான் புஸ்தகத்தில், யோவான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே தோஸ் டேஸில் வந்து இந்த ஜூயிஷ் டைம்லலாம் வந்து கல்யாணம்னு ஒன்று நடக்க போகுதுன்னா எப்பவும் திராட்சை ரசம் இருக்கணும். ஹலோ, இன்றைக்கி கூட நிறைய ஹை சொசைட்டிலாம் போனீங்கன்னா ஒயின் அடிக்கலைன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒயின் குடிக்க மாட்டியா? என்னப்பா சரக்குலாம் அடிக்க மாட்டியா? ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க. பிரதர் லைட்டாக, பிரதர் நம்ம கதையே வேறு பிரதர், சிக்கனு மட்டன் அப்படி சொல்லுங்க. அப்படியே பிரதர் கொஞ்சமே இல்லையா? கரெக்டு தானே? எத்தனை பேர் அந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறீங்க? ஏய் லைட்டாக கூட சாப்பிட மாட்டா? அந்த மாதிரி தான் கல்யாணம்னாலே திராட்சை ரசம் அங்கே இருக்கணும். ஆனால் பாருங்கள், என்ன விசுவாசம், எப்படி அந்த அற்புதத்துக்கு ஏசாண்டவர் எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதுக்கு நிகரான முக்கியம் யாருன்னா அந்த இடத்துல மரியாள். அவங்களுக்கு என்ன ஃபெய்த் இருந்திருந்தா, விசுவாசம் இருந்திருந்தா, குறைன்னு வரும்போது நேரம் ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார்னு சொல்லுவாங்க. யோசிப்பார். அந்த மாதிரி போல்டான விசுவாசம் யார் இருக்குது? ட்ரை பண்ணி பாருங்க, அவர்கிட்ட எடுத்துன்னு போங்க. இன்றைக்கி நம்மளாக இருந்தால் நம்ம பசங்கிட்ட என்ன சொல்லுவோம்? லைட்டாக பேசிப்பார்ப்பா, அவர்கிட்ட எதனா செய்கிறாரா பாரு. அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்க, தண்ணி இல்லையா, திராட்சை ரசம் இல்லையா, நேராக ஏசாண்டர்கிட்ட போங்க, அவர் செய்வார். அப்போ என்ன ஃபெய்த் அவங்களுக்கு இருந்திருக்கணும் பாருங்கள், விசுவாசம்.
அற்புதம் அங்கே நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு என்ன ஒரு தைரியம் அவங்க இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா அது உங்கள் மூலியமாக தான் ஃபஸ்ட் அற்புதம் நடந்துருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் மூலியமாக என் குடும்பத்தில் ஃபஸ்ட் அற்புதம் நடக்கணும். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இன்னைய வரைக்கும் ஒரு அற்புதம் நடந்துக்குதுன்னு ஆண்டவர் என் மூலியமாக இதை நடத்தியிருக்கீங்களே, நான் தான் அந்த குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நபர்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அறிக்கை செய்யாதவங்க வீட்டில் அற்புதமே நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஆண்டவரே, நான் அறிக்கை செய்கிறேன், என் குடும்பத்தில் என் மூலியமாக ஃபஸ்ட்டு அற்புதம் நடந்துடணும். விசுவாசிக்கிறீங்களா? ரைட்டு. அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு அற்புதம் நடக்கும் போதும் மரியாளுகிறாங்க, கடைசி அற்புதம் நடக்கும்போதும் மரியாளுகிறாங்க. கடைசி அற்புதம் என்ன அற்புதம்? ஆண்டவர் சிலுவையில் மரிக்கிறதே ஒரு அற்புதம். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அவர் மரிக்கும் போதும் மரியாதை இருக்கிறாங்க கூட. அதெல்லாம் நினச்சி பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. எப்படிடா இது? அவங்க நினச்சி பார்த்துருக்கலாம், என்னடா கொஞ்ச நேரத்தில் தான் இருக்கும். நான் வளர்த்த பையன் டக்குன்னு மரிச்சிட்டான். அந்த நேரமும் அவங்க தான் கூட இருக்காங்க. ஈவன் ரிசரக்ஷன் டைம்லேயும், உயிர் தேர்தல்னாலையும் அவங்க கூட இருந்தாங்க. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? இதை விட இன்னும் அற்புதம். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மரியாதை எல்லாத்துலேயும் வந்துங்கன்னே இருக்காங்க. மை ஃபிஃப்த் பாயிண்ட்டு, அன்ஷேக்கன் டிவோஷன் இன் த ஃபேஸ் ஆஃப் சஃபரிங். அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அவங்க பாடுகள் படும்போது கூட. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? உங்ககிட்ட சில பாடுகள் நடக்குதா? விசுவாசமாக இருங்க. ஹலோ, தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, தேவன் அற்புதம் செய்யும் போதெல்லாம் எல்லா இடத்துலையும் சீஷர்கள் இருந்தாங்க. வேறெவர் he done a miracle, ஆல்வேஸ் சீஷரு கூடியே இருந்தாங்க. ஆனால் எப்போ சாவு போகிறாருன்னு தெரிஞ்சவொடனே ஒருத்தன் இல்லை. இப்படிப்பட்ட நண்பர்களை பார்த்துட்டீங்களா? நம்மளாம் தான் என்ன பண்ணும், தீட்டம். ஆபத்தில் ஒருத்தன் இல்லை, இவன்லாம் என் நண்பன் நடாவான். கரெக்டு தானே? சில பேர் கார் வாங்கினாலே எட்டி பார்க்க மாட்டானுங்க என் நண்பர்கள்லாம். நான் எங்கன்னா காருக்கிற கேட்டுருவானு. அவன் வாழ்க்கையில் நான் 5 கார் வாங்கின பிறகு அவன் வாங்கினான், அது வேற. வாங்கினதுலேருந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை. நான் நினச்சி பார்ப்பேன், ஆஹா. சில பேரை அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். பார்த்துக்கிறீங்களா? சில பேர் வீடு கட்டினோன்னே பேச மாட்டாங்க யார்கிட்டையும், ஏன்னா வீடு வாங்கிட்டாங்க. இப்படிலாம் சில பேருக்கு இருக்கு. எடுத்து வாசிங்க, யோவானின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான் 19:25வது வசனத்தை மட்டும் வாசியுங்கள். இல்லையே, தப்பா படிக்கிறீங்களே. பாருங்க, அவங்க சாகும்போது யாருக்கிறா? இயேசுனுடைய தாய். இயேசுனுடைய தாய். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும். ஐயோ, என் பையன் என்னடா கூடிய இருந்தாங்க, டக்குன்னு எடுத்து அரைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவர் மரிக்க போகிறாருன்றத தேவதூதர் அவர்களுக்கு சொல்லவே இல்லை. யாருக்கு? மரியாளுக்கு. பிறக்க போகிறார், உலகத்தை ரட்சிப்பார், வருவார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சாவார்னு சொல்லவே இல்லை. மரியாளுக்கே ஒரு ஷாக்கு. ஐயோ, என்னடா டக்குன்னு பண்ணிட்டாங்க. இதை விட இன்னொன்னா, இயேசுவினுடைய சகோதரர் ஜோசப், அவரும் இல்லை. அண்ணா மரிக்கிறாருன்னா தம்பி இருக்கணுமா இல்லையா? ஹலோ, தம்பி ஃபஸ்ட்டு எஸ்கேப். அடுத்தது வாய் விடுற பீட்டர் இருக்கிறாப்புல என்ன மாதிரி, அவரும் இல்லை, எஸ்கேப் அவரு. எல்லா டிசைபிள்ஸும் ரன் ஓடிட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்கல. பட் ஒன்லி யார் இருந்ததுன்னா உமன். ஹலோ சொல்லுங்க, யார் இருந்தாங்க? சின்ன பொண்ணு. ஹலோ, சின்ன பொண்ணு.
அவங்க முன்னாடியே ஏசாண்டவர் இறக்குறார். எப்படிங்க? அது எவ்வளோ பெரிய வேதனை. ஒரு தாய் முன்னாடி மகன் இறக்குறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஏற்றுக்கவே முடியாத ஒரு இது. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்ணுறார். எப்போ தெரியுமா? ஆண்டவர் செய்கிற மிராக்கிள் அல்ல, நீங்கள் ஒரு சஃபரிங்கில் போகிறீங்க பாருங்கள், அப்போ உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு விசுவாசம் எப்படின்னா, யுவர் ரியல் ஃபெய்த் இஸ் நாட் ப்ரூவிங் இன் யுவர் மிராக்கிள், யுவர் ரியல் ஃபெய்த் இஸ் ப்ரூவிங் இன் யுவர் சஃபரிங். நீங்கள் படுகிற பாடில் ஆண்டோருடைய விசுவாசத்தை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ரைட். அதே மாதிரி தேவதூதர் வந்து எந்த எக்ஸ்பிளனேஷனும் தரல மரியாள் கிட்ட. ஒருவேளை மரியாள் கொஸ்டின் கூட பண்ணியிருக்கலாம். ஏன் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஆண்டவர் பிறப்பாரெல்லாம் சொன்னவங்க ஏன் தேவன் இறக்கும்போது எனக்கு சொல்ல, எங்கே அந்த கேப்ரியல்? நோ எக்ஸ்பிளனேஷன். சம்டைம்ஸ் நீங்கள் படுகிற பாடுகள் என்னடா இப்படிலாம் நடக்குதே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இதுக்கு என்ன இது அப்படின்னு இருந்தால் நோ எக்ஸ்பிளனேஷனே இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. அந்த நேரம் போய் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் காண்றது பார்க்கலாம் அப்படின்னா அந்த தீர்க்கதரிசி கூட எக்ஸ்பிளனேஷன் சொல்ல மாட்டாங்க. ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் ஆண்டவர் சொல்வார், சம்டைம்ஸ் சில போகிற காரியங்களை சொல்ல மாட்டார். பட் நீங்கள் விசுவாசமாக கர்த்தருக்குள்ளே இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? கடைசியாக ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு வயிற்றில் ட்வின்ஸ் பேபி இருந்து தான் 9 months அந்த 2 குழந்தையும் அந்த தாயாருடைய ஊமில் கர்ப்பப்பையில் வளர்ந்துட்டு வந்துச்சு. அதில் அந்த ஃபஸ்ட்டு குழந்தை சொல்லுது செகண்ட் குழந்தைய பார்த்து, நம்ம 9 மாதம் இங்கே இருந்துட்டோம், கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு. என்ன டைமுக்கு யோசிச்சு பார்த்துருப்பீங்கள்ல, கரெக்டாக அம்மா சாப்பிட்ருவாங்க. கரெக்டாக கரெக்ட் டைமில் சாப்பாடு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ற ஒரு பயம். அப்போ செகண்ட் குழந்தை சொல்லுதான், பயப்படாத, மேபி ஆண்டவர் நம்ம வெளியே போய் வாய் வழியாகவே கர்த்தர் அநேக சாப்பாடுகளை டேஸ்ட் பண்ணும்படியாக கூட வைக்கலாம். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட். டைம் வந்துச்சு, அம்மா வயிற்றை புஷ் பண்ணுறாங்க. என்னன்னு? குழந்தைய டெலிவரி எடுக்கணும்னு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு குழந்தை பயங்கரமாக அலறி கத்துது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நான் வெளியே போகிறேன், இதுக்கு மேலே எனக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதோ, கீழே போய் என்ன ஆக போகிறேன், நான் இவ்வளோ நாள் நல்ல ஒரு வார்மில் இருந்துட்டேன், நல்ல கூலாக இருந்துட்டேன், எந்த ஒரு ஆபத்தையும் நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணல. பட் செகண்ட் பேபி சொல்லிச்சான், தைரியமா போ, வெளியே போனால் நீவும் சொந்த காலில் நின்று நடந்து அநேக சாப்பாடுகளை நீ வாய் வழியாக இருந்து டேஸ்ட் பண்ணுவேன், கர்த்தர் உனக்கு பிரைட் ஃப்யூச்சரை வச்சிருப்பாருன்னு சொல்லிச்சான். அதே போல் 2 பேர் வந்தாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், பயத்தோடு இருக்கீங்களா? என்ன நடக்க போகுது, இப்படி ஒரு மாற்றத்துக்குள்ளே நான் போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு, யூ ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு பயங்கர பயம் இருந்துச்சு, என்னடா பண்ண போகிறோம், புது இடத்துக்கு போக போகிறோம், இது எப்படி இருக்கும், நான் போர்டு வைக்க போகிறேன், அசோசியேஷன்லேருந்து என்ன வரும். நான் மாறிட்டேன்னு சொன்ன ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஒருத்தர் யாருன்னா அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர். நேராக என் வீட்டுக்கு வந்துட்டார். என்ன மாறிட்டேன், என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் எதனா இருக்கா? அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல, என் ஹவுஸ் ஓனர் ஒன்றும் காசு தரலங்க, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே 1 ரூபாவை பிடிக்கக்கூடாது ஆண்டவரே, அந்த காசெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பிடிக்கக்கூடாது. கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த அசோசியேஷனில் என்னை இப்போ மெம்பராகவே ஆகிட்டார். அந்த ஏரியாலே நான் உடனே போர்டு வச்சேன். யாரும் வந்து என்னை என்னான்னு கேட்கல, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஃப்ரெண்டாக ஆனார். கர்த்தர் 12 ஸ்டூடெண்ட்டையும் கொடுத்தாரு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும்போது பயப்படவே
பயப்படாதீங்க. இன்னாவ போகிறேன் ஆண்டவரே, நான் வெளியே போகிறேன், எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா மாற்றத்தையும் நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சரி.